ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தி வவல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வவல்ஸ்னால் தெரியும் இல்லையா, உயிரெழுத்துக்கள். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷில் என்னென்ன வவல்ஸ் தெரியும்? AEIOU அந்த வவல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வவல்ஸ்க்கான டெஃபினேஷன்: இஃப் தி மவுத் பேசேஜ் இஸ் லெஃப்ட் ஸோ ஓப்பன் ஆஸ் நாட் டு காஸ்ட் ஆடியபிள் ஃப்ராக்ஷன் அண்ட் வாய்ஸ்டு breath is sent through it, we have a vowel. What define vowels னு கேட்டிருந்தாங்கன்னா, if the mouth passage is left so open as not to cause audible fraction and voiced breath is sent through it, we have a vowel. ஓகேங்களா? ஸோ vowel sounds பார்த்தீங்கன்னா 6 long vowels இருக்குது, 6 short vowels இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆ, ஏ, இ, ஆ, ஓ, உ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பா, மே, வி, ஆர், கோ, டு. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். பா, ஆ சவுண்ட் வருதா? பா, ஆ, ஆ. அப்புறம் இங்கே ஏ இருக்கா? மே. இ அப்படிங்கும்போது வி. இங்கே பாருங்கள், ஆ, ஆல் சவுண்ட் இருக்கா? ஆல், ஆ. இங்கே வந்து ஓ அப்படிங்கும்போது கோ, ஓ சவுண்டு. இங்கே வந்து ஊ அப்படிங்கும்போது டூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா AEIOU. இதுக்கு பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தட் பென் இஸ் நாட் மச் குட். தா, ஆ சவுண்ட் வருதா? தா. தட், தா, ஆ, ஏ. ஓகேவா? பென், இ. பென் அப்படிங்கும்போது இ. இப்போ இங்கே இ. இஸ், ஐ. நாட், ஓ இருக்கா? ஓ. மச், யூ இருக்கா? அப்போ இங்கே யூ. குட், கு, ஊ. அப்போ வந்து இங்கே வந்து ஊ வரும். ஓகேங்களா? இதுலேயும் இதில் பாருங்கள், வவல்ஸ் பிளேஸ் பார்த்திங்கன்னா 3 places இருக்குது. ஃபஸ்ட் பிளேசஸ், செகண்ட் பிளேசஸ், தேர்ட் பிளேஸ்ன்னு சொல்லி 3 places இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 places எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து லைன் ஸ்டோக்காக இருந்தாலும் சரி, கர்வ் ஸ்டோக்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து 1, 2, 3ன்னு சொல்லி 3 places வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி வந்து அந்த ஸ்டோக்கை வந்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பா, மே, வி, ஆல், கோ, டு பார்த்தோம் இல்லையா? அது இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 வவல்ஸ் இருக்குது, 6 லாங் வவல்ஸ் இருக்குது, 6 ஷார்ட் வவல்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், லாங் வவல்ஸ் அப்படிங்கும்போது ஹெவி டாட்டு, ஹெவி டேஷ் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் வவல்ஸ் அப்படிங்கும்போது லைட் டாட்டும் லைட் டேஷும் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து நம்ம லாங் வவல்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? பா, மே, வி, ஆல், கோ, டு. ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் வந்து டாட்டு, டார்க் டாட், ஹெவி டாட் வந்துச்சுன்னா அது வந்து பா, ஆ சவுண்டு, ஆ, பா. இதே வந்து டாட் வந்து ஹெவி டாட்டு செகண்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா அது வந்து ஏ, ஏ அந்த மாதிரி வரும் சவுண்டு. ஓகேங்களா? தேர்ட் பிளேஸில் வந்து ஹெவி டாட் வந்துச்சுன்னா அது வந்து இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெவி டேஷ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸில் ஆ, ஆ நல்லா வாயை ஓப்பன் பண்ணி ஆன்னு சொல்கிற மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து இதுக்கு முன்னாடி பிளேஸு ஆ, இது வந்து ஆ அப்படிங்கும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெவி டேஷ் வந்து செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஓ. நெக்ஸ்ட்டு வந்து ஹெவி டேஷ் வந்து தேர்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஊ, நெடில் எழுத்துக்கெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் வவல்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தட்டு, ஆ, இது வந்து ஆ, ஆ, இது வந்து ஆ, இது வந்து ஆ. நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு தான் ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம். ஷார்ட் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெல்லிங் பார்த்து நம்ம ஸ்ட்ரோக் போட மாட்டோம். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி ஒலி நம்ம காதில் கேட்குதோ, அந்த சவுண்டு கேட்குதோ, அதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரோக் போடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தட்டு, ஆ. அப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் பிளேஸில் லைட் டாட் வரும். பென்னு, ஏ, ஏ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் லைட் டாட் வரும். இதே வந்து இஸ், இ சவுண்டு வருது, இஸ், இ. அப்போ தேர்ட் பிளேஸில் வந்து லைட் டாட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு, ஆ, நாட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து டேஷு. நெக்ஸ்ட்டு இதே வந்து மச்சு, ஆ சவுண்டு, மா, ஆ, ஆ சவுண்டு வருதா? அப்போ வந்து செகண்ட் பிளேஸில் லைட் டேஷு.
இதே வந்து குட்டு ஊ சவுண்ட் வருது. இது பாருங்கள், டூ அப்படிங்கிறதுக்கும் குட்டு ஊ அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஊ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து லைட் டேஷ் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வவல் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இது பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வவல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து காம் படிக்கும்போது எப்படி படிப்போம்? காம் ஆ சவுண்டு. அப்போ வந்து டார்க் டாட் வரும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து காம் அப்படிங்கும்போது டார்க் டாட்டு எப்படின்னா ஆ சவுண்டு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து லாங் வவல்ஸ்னு வருது, லாங் வவல்ஸில் வருது. அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஹெவி டாட் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து இது காம், இது கம், காம் கம். ஓகேவா? இதுக்கும் ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து லைட் டாட் வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கா இம். ஓகேவா? இது காம், கா ஆ சவுண்டு வருதுங்க. ஃபஸ்ட் பிளேஸா, செகண்ட் பிளேஸா, தேர்ட் பிளேஸான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பிளேஸு அப்படிங்கும்போது என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வரும்? செகண்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது ஏ ஏ ஓ ஏ ஆ. இதே வந்து தேர்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது இ ஊ இ ஊ. ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் பாருங்கள் எல்லாமே ஆ ஆன்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த டேஷ் வவலுக்கு ஆ வரும். இது வந்து நம்ம சொல்லி பார்த்தா தான் வந்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், பெய்டு ஏ சவுண்ட் வருது. அப்போ வந்து ஏ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து டாட் வவல். அப்புறம் இங்கே பாருங்கள், பெட்டு பே ஏ சவுண்டா? அப்போ வந்து என்னது? டாட் வவல் வரும். ஓகேவா? அப்போ ஏ அப்படிங்கும்போது டாட் வவல் வரும் செகண்ட் பிளேஸில். அப்புறம் இட்டு பெட்டு. பாருங்கள், காம் கா இம். இங்கே பாருங்கள், காம் பெய்டு ஏ சவுண்டு. இது வந்து பெட். நெக்ஸ்ட்டு ஈல் ஈ அப்படிங்கும்போது என்ன இடத்துல வருது? இங்கே பாருங்கள், ஈ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு ஹெவி டாட் வர வேணும். அப்போது இது வந்து ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ் இப்படி தானே போடுவோம். அப்போ இங்கே ஸ்டார்டிங் தான் ஃபஸ்ட் பிளேஸு. இங்கேருந்து போடக்கூடாது. ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னு இப்படி போடக்கூடாது. நம்ம எழுதும்போது இப்படி தான் எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸு. அப்போ இங்கே தான் வந்து நம்மளுக்கு டாட் வரும். இது ஏன் கோட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னா இது வந்து தேர்ட் பிளேஸு. ஓகேவா? தேர்ட் பிளேஸு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோட்டு கீழே தான் வரும். த்ரூ த லைனில் தான் நம்ம எழுத வேணும். இல் அப்படிங்கும்போது இங்கே வந்து லைட் டாட்டு. ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸில் லைட் டாட்டு. இது வந்து கோட்டு கீழே வரும், த்ரூ த லைனில் வரும் இல்லு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாவ்டு ஆ சவுண்டு ஆ. அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா ஹெவி டாட் யூஸ் பண்ணுவோம், டேஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஏன் அப்படின்னா அது சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? பா ஆ சவுண்டு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே டேஷ் வவல் வரும். பாட் அப்படிங்கும்போது இதை விட கொஞ்சம் லைட்டாக வந்து குறைஞ்சி வந்திருக்கு இல்லையா சவுண்டு? அப்போ வந்து இது வந்து ஹெவி டேஷு, இது வந்து லைட் டேஷு. அதுக்காக சொல்கிறேன். இது எப்படி வந்து இங்கே ஹெவி டேஷ் வந்துச்சு, இங்கே லைட் டேஷ் வந்துச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துருக்கு. அப்போ வந்து இங்கே வந்து ஆ சவுண்டு தான் வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரோட் ஓ சவுண்டு ரோ ஓ. அப்போ வந்து கோ ஓ இந்த செகண்ட் பிளேஸில் வருது. அப்புறம் இங்கே பாருங்கள், ரட் ஆ சவுண்டு மச் ஆ. அப்போ வந்து இங்கே வந்து டேஷ் வரும். பூல் ஊ சவுண்டு பூல் ஊ அப்படிங்கும்போது என்னது? தேர்ட் பிளேஸில் வந்து ஹெவி டேஷ் வரும் ஊ அப்படின்னா. அப்போ பூல். அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸு. அப்போ தேர்ட் பிளேஸ்னால் இங்கே தானே வவல் வரும் அப்படின்னாலாம் இல்லை. இப்போ வந்து 2 ஸ்ட்ரோக் ஜாயினிங் ஸ்ட்ரோக் இருக்கும்போது ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரோக் வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து லாஸ்ட்டில் வரும். அப்போ இதோடைய இது எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். ஏதோ ஒன்று சப்போஸ் ஏதோ ஒரு இதுக்கு வந்து வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரோக்கு தேர்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா 2 ஸ்ட்ரோக் கொடுத்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குக்கு வந்து வவல் இருக்குது அப்படின்னா இது வந்து தேர்ட் பிளேஸில் வந்து போடக்கூடாது. இதோடைய வவல் வந்து இந்த செகண்ட் ஸ்ட்ரோக்கில் இருக்கிறதுல வந்து தேர்ட் பிளேஸில் போட வேணும். செகண்ட் ஸ்ட்ரோக் இருக்கிற வவல் வந்து இங்கே போட வேணும். ஓகேங்களா? இதே வந்து புல் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் பிளேஸு. அப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்து வவல் வந்து நம்ம இங்கே போடக்கூடாது, இதனுடைய தேர்ட் பிளேஸில் போட வேணும். புல். ஓகேங்களா? பால் நம்ம எப்படி சொல்கிறோம்? நல்லா அழுத்தி வாய் திறந்து நல்லா பால் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ பா ஆ சவுண்டு ஹெவி சவுண்டு. அப்போ வந்து நம்ம ஹெவி டேஷ் வரும். பா இல் பாலி அப்படிங்கும்போது இதை விட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு லைட் டேஷு பாலி.
அப்போவா இதில் வந்து லீ வந்திருக்கா, அப்போ எல். இங்கே வந்து புள்ளி வந்திருக்குன்னா இது வந்து லீ. ஓகேவா. அதுக்கப்புறம் கோல், ஓ சவுண்டு, கோ, ஓ சவுண்டு, அப்போ வந்து ஹெவி டேஷ், இல். ஓகேவா. அப்புறம் கல், கா இல், கல், ஆ சவுண்டு, ஆ, கல், அப்போ வந்து டேஷ் வரும், ஆ சவுண்டு. சவுண்டு ஆ அப்படிங்கும்போது சவுண்டு கம்மியாக இருக்குல்ல, மச், கல், ஆ, அந்த சவுண்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பீல், பிஇ சவுண்டு வருது. அப்போ இ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு என்னென்னா டாட் வர வேணும், பீல். பில் அப்படிங்கும்போது பி, அதுவும் இல்லாமல் இது என்னது பி, தேர்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது கோட்டுக்கு கீழே த்ரூ த லைனில் வர வேணும். பில் அப்படிங்கும்போது த்ரூ த லைனில் இந்த சைடு வரும் பாருங்கள். பி இதுக்கு ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸு. இ அப்படிங்கும்போது நம்ம இங்கே தான் புள்ளி வச்சுருக்கோம், வவல் வச்சுருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபேடு, ஏ சவுண்டு, ஃபே, ஏ, அப்போ வந்து ஏ அப்படிங்கும்போது ஃபேடு இங்கே வரும், ஏ சவுண்டுக்கு. ஓகேங்களா. செகண்ட் பிளேஸில் தானே கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேஸில் ஏ சவுண்டு வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸில் வந்து ஹெவி டாட்டு. ஃபெட், ஏ, ஏ வந்தாலுமே என்னது செகண்ட் பிளேஸ் தான், மே, மே அப்படிங்கும்போது ஏ சவுண்டு வருது. அப்போ வந்து இங்கே ஃபெட், ஃபேடு இருக்குமே. ஓகேவா. அப்புறம் ரேட், ஏ சவுண்டு, ஏ, அப்போது ஏ சவுண்டு அப்படிங்கும்போது டாட் வவல். ரெட், ரெட். ஓகேவா. அப்போ இங்கே வந்து டாட் வவல், ரே, இரு ப்ளஸ் ஏ அந்த மாதிரி பிரிங்க, இரு ப்ளஸ் ஏ, ரே. இட், ரெட், ரெட். ஓகேவா. ரெட் எப்படி பிரிப்போம், இரு ப்ளஸ் ஏ, ரே, இட். டோம், ஓம், ஓ சவுண்டு, ஓ, அப்போ வந்து டோ, ஓ, ஓ அப்படின்னா வந்து செகண்ட் பிளேஸில் ஹெவி டேஷ், அப்போ செகண்ட் பிளேஸில் ஹெவி டேஷ். ஓகேவா. டம்ப், ஆ, டம்ப் அப்படிங்கும்போது என்ன வரும், செகண்ட் பிளேஸில். ஓகேவா. டா, ஆ, மச், ஆ, அப்போ டம், ஆ, அப்போ வந்து செகண்ட் பிளேஸில் வந்து டேஷ் வரும், செகண்ட் பிளேஸில். ஓகேங்களா. செகண்ட் பிளேஸில் டேஷு, டா, இம்ப், டம்ப்.